அத்தனை வார்த்தைகளும் ரத்தினங்களாய் ஜொலிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். கவிதாலயா மூலமாக புது கவிதை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய புஷ்பா கந்தசாமி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம். உங்கள் முன்னால் பலத்த கரவொலிகளோடு. போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வாகை சூடுவேன் என்ற பெண்மணிக்கு இதோ ரெயின் டிராப்ஸின் வாகை. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வரதுக்கு முன்னாடி ரெயின் டிராப்ஸ்னா இதுக்கு 2 எஸ் போட்டிருக்கு. ஒருவேளை நியூமராலஜியோ இல்லைன்னா ஏதாவது வெப் போர்ட்டல்ல நேம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க வந்து அவங்களோட ஏவி எல்லாம் பார்த்த போது எல்லாருக்கும் ரெயின் டிராப்ஸ், ஆனா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சம்திங் இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா கருணை டு சொசைட்டி, எக்ஸ்ட்ரா கரிசனம், எக்ஸ்ட்ரா அக்கறை, எக்ஸ்ட்ரா ஒரு சமூக விழிப்புணர்வு, இதெல்லாம் சேர்த்துதான் அந்த இன்னொரு எஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த அவார்டை வந்து எனக்கு இவங்கெல்லாம் கொடுக்கல, வசந்த் கொடுக்கல, மேடம் கொடுக்கல, அரவிந்த் கொடுக்கல, எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படிதான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க வந்து அவங்கள பிளஸ் பண்ணி பேசினதெல்லாம் அவங்க சொன்ன போது, இன்ஃபேக்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் போன்ல சொன்ன போதே நான் ரொம்ப இமோஷனலா நான் அழுதுட்டேன். அது அரவிந்த் உணர்ந்திருப்பாருன்னு தெரியல. ஸோ அப்போ நான் நினைச்சேன், சரி எங்க அப்பா மாதிரி இவங்களும் வந்து ஜென்ரலி பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, சுமாரா பண்ண கூட ஓகேம்மா வெரி குட் நல்லா பண்ற நீ வா கமான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தைகளும் ஊக்க வார்த்தைகளும் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்க எவ்வளவோ சாதிக்கிறது இருக்கு, ஆனாலும் இப்பவே இந்த விருதை கொடுத்து சரி நீ சும்மா இருக்க கூடாது கமான் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த அவார்டை வந்து வசந்த் கொடுத்ததுல வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, அவர் வந்து எங்க அப்பாவோட சீடர், கடைசி வரைக்கும் அவரோட கடைசி தருணங்கள் வரைக்கும் இருந்தவர். அது மட்டும் இல்ல, பெண்களை வந்து அவரோட படத்துல எப்பவுமே நல்ல விதத்துல சித்தரிச்சு அவங்கள ஒரு புத்திசாலிகளாகவும் ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்து எப்படி கேபியோட கரெக்ட் சிஷியரா அவர் அதுல நடந்துக்கிறார். ஸோ அதனால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.